இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. உங்களுக்கு பத்திரிக்கை போதுமா சார்? ஒன்று போதுமா உங்களுக்கு? போதுமா? காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. மாரியம்மன் கோயிலில் கொடுப்போம். அங்கே இதெல்லாம் வருவார்ல. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தந்தை தாய் ஆவானும் சார்கதி எங்காவானும் அந்தமிலா என்ப நமக்காவானும் எந்த மயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நிடுடி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவிய குருவினிடத்திலிருந்து நிலத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். நம்முடைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை, பதிகை எண் 33, தலம் திரு அன்பில் ஆலந்துறை, மந்திர எண் 3வது மந்திரம். முதல் மந்திரத்தில் இறைவன் முப்புறம் எரித்த செய்தி இருக்குது. ஒரு சில குறிப்புகளே போதும். அதுபோல் வேதம் பயிலும் இளைஞர்கள் வேதம் இருக்குது. கடைசி அந்த 6வது மந்திரத்தில் பாருங்கள், குருவாகவே இறைவன் வர்றார். அதற்கு பிறகு 3வது மந்திரத்தில் பாடிமைகளும் பாடு நீரின் வழி உணவு உண்ணும் கயல் மீன்கள் அதெல்லாம் படிச்சிட்டோமா? 3வது மந்திரம் படித்தாச்சா? 3 தான் படிக்கணுமா? 3வது மந்திரம் பொருள் எழுதுங்க. 1, 2 படித்தாச்சா? 3வது மந்திரத்துக்கான பொருள்: நாகம் அணிபவன், யாசகம் பெறுபவன், இசைபாடி மகிழ்பவன், நீரில் வாழ்ந்து உணவு உண்ணுகின்ற கயல் மீன்களை வயல்களில் இருக்கின்ற வாழை மீன்கள் உண்ணும் நீர் நிறைந்தது அன்பில் ஆலந்துறை. குறிப்புரை: அடியாருடைய மனதை ஒரு இடத்தில் நிறுத்துவது போல ஓரிடத்தில் இருக்காமல் ஊறுகின்ற நாகத்தை சடைமேல் இறைவன் வைத்திருக்கிறார். மந்திரம் 3க்கான மந்திரத்தை 3க்கான கருத்துரை எழுதலாம். ஊரும் அறவும் சடைமேல் உற வைத்து. சடைமேல் அரவம் முதல் கருத்து. சடை என்பது நமக்கு ஞானத்தை குறிக்கும். அரவு என்பது சுத்தமாயே அல்லது குண்டலி சக்தியை குறிக்கும். மனதை ஓரிடத்தில் வைப்பது போல நாகத்தை சடையில் வைத்தார் என்று சொல்லுவதை நம்ம அப்படியே கொண்டோம்னா பொருள் கிடைக்காது. கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதை கொஞ்சம் நம்ம விரித்தோம்னா இது அக வழிபாட்டுக்கான ஒரு குறிப்பு. அக வழிபாட்டுக்கான ஒரு குறிப்புன்னு எடுக்கணும். மனம் அக வழிபாட்டிற்குரியது. குண்டலினி சக்தி என்ன வழிபாட்டிற்குரியது? குண்டலினி சக்தி அக வழிபாட்டிற்குரிய. அக வழிபாடுனா தான் குண்டலினி சக்தியே வரும். அதுக்கு முந்தி குண்டலினி சக்தி விட்டு பேசக்கூடாது.
அப்படி பொருள் எடுத்துக்கொள்ளணும். இறைவன் யாசகம் கொள்கிறான் என்பது உயிர்களினுடைய பாசத்தை ஏற்றுக்கொள்கிறான். அது மந்திரம் ஒன்றில் முப்புறம் எரித்தலாக சொல்லப்பட்டது. வரி 3 ஒரு புதிய செய்தி இருக்குது. நீரை உண்டு நீரின் வழி உணவுண்ணும் கயல் மீன்களை வாழை மீன்கள் உண்ணுகிறதுங்கிறார். ஆடும் வாழை வராலோடு ஆறும் புனல், அதற்கு உரை சொல்லும்போது வராலாகிய மீன்கள் உண்ணும்னே சொல்கிறார். கயல் மீன்களை வயல்களிடத்தில் உள்ள வாழை வராலாகிய மீன்கள் உண்ணுங்கிறார். பொதுவாக அந்த உயிரினங்களில் என்னதுன்னா, எளிய உயிரை பெரிய உயிர்கள் சாப்பிட்றோம். அது பாம்பு முதலிய பல உயிர்கள்லையும் இந்த நடைமுறை இருக்குது. சின்ன உயிரை எந்த உயிர் சாப்பிட்றோம்? பெரிய உயிர்கள் சாப்பிடும். அது ஒரு அரிய செய்தி. சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடுகிறதுங்கிறார். இந்த இடத்துல நாம் அதை இறைவளமாக மாற்றலாம். இறைவளமாக மாற்றணும்னா உயிரை உண்ணுதல் என்று சித்தாந்தத்தில் ஒரு கான்செப்டே இருக்குது. உயிருண்ணி பத்துனே மாணிக்க வாசகர் பாடுறார். உயிருண்ணி பத்துனே பாடுறார். உயிரை உண்ணுதல் என்பதன் பொருள் இந்த இடத்துல என்ன பொருள்னா, பக்குவப்பட்ட ஜீவன் முக்தர்களிடத்தில் பக்குவப்பட வேண்டியவர்கள் ஒடுங்கி நிற்றல், அந்த பொருளில் எடுக்கணும். இங்கே ஒடுங்கி நிற்றல், அதாவது வணங்கி நிற்றல், ஒடுங்கி நிற்றல், முனைப்பு இல்லாமல் நிற்றல், தன் செயலற்று நிற்றல், இப்படியெல்லாம் பொருள் எடுக்கலாம். தைரியமாக எடுக்கலாம். அந்த சிறிய மீன்கள் நீரின் வழி உண்ணுகிறதுங்கிறாரு. சிறிய மீன்களை துரிய நிலையில் இருக்கிற ஆன்மாவாகவும் பெரிய மீன்களை துரியாதீதத்தில் இருக்கிற ஆன்மாவாகவும் பார்க்கணும். அப்படி அழகாக பார்க்கலாம். புனல் அன்பில் ஆலந்துரையாரே. அடுத்த மந்திரம், மந்திரம் 4. இறைவன் பிறைமதி பாம்பு ஆகியவற்றை பகை நீக்கி தன் சடையில் வைத்துள்ளார். மனம் வீசும் வன்னித் தளிர்களை சடையில் கொண்டுள்ளார். இத்தலத்தில் வேதியர்கள் பலர் வேதங்களை ஓதுகின்ற ஒலி கேட்கிறது. நீர்வளம் மிக்கது இந்த அன்பில் ஆலந்துரை. உற வைத்த என்ற சொல்லுக்கு பகை நீக்கி ஒரே இடத்தில் சேர வைத்தன் அர்த்தம். நரைனா நல்ல மனம், வன்னினா வன்னி மரத்து இலை. விளக்கம் எழுதலாம். இறைவன் பிறை சூடியது அடைக்கலம் கொடுத்தல், அடைக்கலம் கொடுத்து காக்கும் குறிப்பு. பாம்பு நம்ம இப்போ தான் எழுதியிருக்கிறோம். ஆனால் இங்கே வேறு பொருள். பிறையும் பாம்புங்கிறது இங்கு வேறு பொருள். இறைவனுக்கு வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் இல்லை என்ற பொருளை தருகிறது. இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இலான் என்ற பொருளை தருகிறது. இறைவனுடைய அந்த பண்புதான் அந்த பிறையும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகை உடையது. அந்த பகை தீர்த்து நட்பாக வைக்கிறார். நட்பு தன்னுடைய அந்த நட்பு பண்பை எதற்கும் கொடுக்கிறாரு? பிறைக்கும் பாம்புக்கும் கொடுக்கிறாரு.
இந்த பண்பு ஒரு சாதகனுக்கு வரும்போது அதை தான் நம்ம இருவினை ஒப்புன்னு சொல்கிறோம். ஒரு சாதகனுக்கு இந்த பண்பு வர்றதை தான் இருவினை ஒப்புன்னு சொல்கிறோம். அது ஜீவன் முக்த நிலை. அந்த நிலையில் செயலே கிடையாது. நமக்கு ஜீவன் முக்தருக்குள்ளதையெல்லாம் நம்ம தலையிலையும் ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு என்ன செய்கிறோம்? பொருத்தி பார்த்துட்டு அலையிறோம். அது யாருடைய நிலை? ஜீவன் முக்தர் நிலை. அவங்களுக்கு கடமைகளும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரை நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும், இறைவனை நினைத்து கொண்டிருப்பாங்க. அவர்கள் பண்பையெல்லாம் கொண்டு வந்து நாம் சரியையே என்ன செய்யாமல் இருக்கோம், ஒழுங்காக முடிக்க முடியாமல் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். அதை அதில் உள்வாங்கி கொள்ளணும். அடுத்தது வன்னி இலை. வன்னி இலையை சடையில் உடையவன் என்பது சரியகிரியை குறிப்பு. இறைவன் சடையில் வன்னி இலை இருக்குன்னா அவராக எடுத்து வச்சுக்கிட்டது இல்லை, அடியார் தான் வைக்கணும். அப்போது அங்கு சரியை நிகழ்தலும் கிரியை நிகழ்தலும் சொல்லப்படுகிறது. அடுத்து அந்தணர்கள் வேதத்தை ஓதுதல் என்பது கிரியைக்கு, முக்கியமாக கிரியையை குறிக்கும். நம்ம அடுத்த மந்திரத்தில் வர்ற பொருளுக்கு ஏற்றபடி நம்ம ஞானத்துக்கும் அதை நகர்த்தி கொள்ளலாம். வேதம் ஞானத்துக்கு ஒரு கருவி. வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறுரைக்கும் நூல்களெல்லாம் இவற்றின் விரிந்த நூல்கள்னு அருள்நந்தி சிவம் எதில் சொல்கிறாரு? சித்தியாரில் சொல்கிறார். இந்த 2 நூல்களுமே இறைவன் திருவடியில் அடங்கும்னு சொல்கிறார். இந்த கரூர் வகுப்பில் அந்த போன வகுப்பு நான் போயிட்டு வரும்போது ஒரு மாணவர் வேதத்தையும் நம்ம ஆகமத்தையும் திருமுறையெல்லாம் சமமாக பார்க்கணுங்கும்போது அவர் அப்படி பார்க்குற மாதிரி யாரும் சொல்லலையே, அப்படி சிலர் பார்க்க வேண்டான்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டார். ஏதோ டீ பிரேக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நீ வாங்க 2வது சொல்கிறேன்ட்டு சித்தியார்லேருந்து ஒரு 4 மந்திரம் எடுத்து கொடுத்து அவருக்கு விளக்கினேன். அதுக்கு தான் ஏற்றுக்கிட்டார். என்ன செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. வேதத்தை ஒரு வகையாகவும் ஆகமத்தை ஒரு வகையாகவும் பார்க்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது நமக்கு உடன்பாடு கிடையாது. சைவ நெறிக்கு அது உடன்பாடு கிடையாது. வேதம் ஞானத்துக்கு கருவி. ஏன்னா நம்ம வேதத்தினுடைய சாரம் தான் ஆகமம்னு சொல்கிறோம். பெரிய புராணத்தில் சேக்கிழார் வேதப்பயனாம் சைவம்னு சொல்கிறார். அதனால் வேதத்தை நீங்கள் அப்படியே கிரியையில் கொண்டு நிறுத்திடக்கூடாது. அந்த வேதம்ங்கிறது உபநிடதம் அல்லாத வேதம்னு அங்கே சொல்லலையே. ஒருத்தர் வேதத்தை ஓதுறாருன்னா ஓதுகிற எல்லாருமே கிரியைக்கு தான் போவான்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. அதில் பக்குவமுடைய ஒருத்தர் யாராக கூட வரலாம். ஞானியாக வரலாம், ஆச்சாரியராக வரலாம், வேத ஆச்சாரியராக வரலாம், உபநிடத ஆசிரியராக வரலாம். அப்படியெல்லாம் கொஞ்சம் விரிவாக தான் கற்பனை பண்ணணுமே தவிர சுருக்கி கற்பனை பண்ணக்கூடாது. எனவே அந்த வேதத்தை நம்ம ஞானத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். மற்றதெல்லாம் அந்த தலத்துக்குரிய செய்தி தான். இன்னும் ஒரு மந்திரத்துக்கு பொருள் எழுதிட்டு நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகிறோம். அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம்? 5வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. கங்கையை சடையில் உடையவன், தன்னை தழுவிய உமையை உடையவன், இத்தலத்தில் முழவுகள் ஒலிக்கிறது, பெண்கள் நடனமாடுகின்றனர், அன்பில் ஆலந்துறை என்ற தலத்தில் இவ்வாறு இறைவன் இருக்கிறார். குறிப்புரையில் இறைவன் இங்கு போகியா இருக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. முழவும் அதிர்கிறது, பெண்கள் ஆடுறாங்கங்கிறது போகபூமி என்று பொருள் கொடுத்துருக்காங்க. மாடு என்ற சொல்லுக்கு பக்கம்னு அர்த்தம். நீடும் புனல் கங்கையும் தங்க முடிமேல். கங்கை பேராற்றல், பேரருள், பேராற்றல் பேரருள் கங்கை. கங்கை நீரையே நம்ம அருளாக பார்க்கணும்லாம் பார்க்கலாம்.
கங்கையை சடையில் தாங்கியது பேரருள், கங்கையை தடுத்தது பேராற்றல். கங்கையே எதாக வேணாலும் பார்க்கலாம், நீர் தானே, அருளாக பார்க்கணும்னா மூணாக பார்க்கலாம். அம்மை தம்மை தழுவிய அம்மையை உடையவர். அடுத்த செய்தி, தம்மை தழுவிய அம்மையை உடையவர். அதற்கு உரையில் இறைவன் போகியாக இருக்கிறான் என்று பொருள் சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுக்கு 3 வடிவங்கள் ஆகமம் சொல்லுகிறது. யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம். யோக வடிவம்ங்கிறது குரு, போக வடிவம் என்பது அம்மையப்பராக இருக்கிறது. அம்மையப்பராக இருந்து உயிர்களுக்கு நுகர்ச்சியை தருவது. வாங்க, உயிர்களுக்கு நுகர்ச்சியை தருவது சிவார்ப்பணம். குருவை பத்தி இருக்கு, பார்த்து பத்தி சிவா சிவா உயிர்களுக்கு நுகர்ச்சியை தருவது. வேக வடிவம் என்பது பைரவர் வைரவர் போல தீமையை அழிக்கின்ற நிலை. பைரவர் வைரவர் போல தீமையை அழிக்கின்ற நிலை. இந்த இடத்தில் ஒரு வார்த்தைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிமேல் கூடும் மலையாள் ஒரு பாகம் அமர்ந்தார். கூடும் மலையாள் என்பது தழுவிய மலைமகள்னு பொருள். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொருளை விரிக்கலாம். அந்த போகத்தில் கொண்டு நிறுத்தாமல், போகத்தில் நிறுத்தினீங்கன்னா அந்த அந்த குருவுக்கு எடுத்த அந்த விரிவு வந்து கெட்டு போயிடும். தழுவிய மலைமகள்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வரும்? காஞ்சி காமாட்சி தான் ஞாபகம் வரும். காஞ்சி காமாட்சி தான் ஞாபகம் வரும். காமாட்சி வந்து அந்த ஏகாம்பரேஸ்வரரை தழுவுவதன் மூலம், ஏகாம்பரேஸ்வரரை தழுவுவதன் மூலம் நமக்கு பக்தி நெறியை செய்து காட்டுகிறாள் காமாட்சி. இந்த தலத்து அம்மை பெயர் காமாட்சியான்னு கேட்கக்கூடாது. அந்த பராசக்தி தான் யாரையா வர்றது, காமாட்சியாக வர்றது. அந்த காமாட்சிக்குள்ளதை பராசக்திக்கு பொருத்தணும். அம்மை வந்து உயிர்களுக்கு பக்தி நெறியை, ஆகம நெறியை செய்து காட்டுகிறாள். செய்து காட்டுகிறாள். அதையும் இதில் சேர்த்து சொல்லணும். வெறுமனே நீங்கள் போகம்னு சொன்னால், பொதுவாக நமக்கு வந்து போகம்னாலே உலக நெறியில் செலுத்துதல் தான் போகமாக போயிடும். எதில் செலுத்துறதில் தான். இப்போ வந்து நமக்கு வந்து அம்மையப்பரா இறைவன் வர்றதே, அம்மையப்பரா வந்து ரெண்டு கட்டமாக பார்க்குறோம். இப்போ பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா கடைசியில் அம்மையப்பரா வருவார். அது அருளலாம் முடியும். ஆனால் பெரும்பாலும் அம்மையப்பர் எதாவது தான் போய் முடியும்? உயிர்களை வினை நுகர வைத்தலில் தான் முடியும். என்ன நுகர வைத்தல்? வினை நுகர வைத்தலில் தான் அம்மையப்பர் வரும். அதனால தான் அதுக்கு போகம்னே சொல்கிறது. சித்தியார்லே அந்த மாதிரி தான் இருக்குது. வினை நுகர வைத்தல் தான் மெயினாக வரும். அந்த இடத்துல நீங்கள் அந்த போகத்தில் மட்டும் நின்னீங்கன்னா ஞான பொருள் என்ன செய்யாது, கிடைக்காது. மறைப்பிலே முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மந்திரத்தில் மறைப்பு மட்டுமே பேசப்படலை, எதுவும் பேசப்படுது, ஞானமும் பேசப்படுகிறது. அதற்கான குறிப்புகள் முன்னால் வந்துட்டு. இப்போ நாம் பார்க்குற இந்த பார்வை தான் ஆசிரியர் என்ன எண்ணத்தில் சொல்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். நம்ம இப்போ பார்க்குற இந்த பார்வை, அதாவது ஆசிரியருடைய நோக்கத்திலேருந்து நம்ம விலகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற பார்வை நமக்கு கட்டாயம் ரொம்ப தேவையில்லை, கட்டாயம் தேவை. தேவார பொருள் சொல்கிறவங்க அது பெரும்பாலோருக்கு பிரச்சனை இல்லை. புத்தகத்தில் இருக்கிறது தான் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த எழுதின ஆசிரியர் கூட போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி கவனமாக படிக்கணும். இப்போ நான் அடுத்த ஒரு ஸ்டெப்பு வருது பாருங்க. அடுத்த பிரச்சனை, நீங்கள் வெறுமனே போகம்னு நிறுத்தி அந்த உரையாசிரியர் சொல்கிறாரு, முழவும் அதிர மாடராடும் பதியாக இருப்பதனால் போகபூமிங்கிறார். திரும்பவும் என்ன பூமி? போகபூமினா என்ன அர்த்தம்னா,
வினை நுகர்ச்சியை தான் போகம்னு சொல்கிறது பொதுவாக. போகம்னா நுகர்ச்சி, வினை நுகர்ச்சி தான் போகம்ங்கிறது. ஆனால் நம்ம பொதுவாக நமக்கு இசைக்கருவிகள் வாசிச்சிட்டாங்க அப்படின்னாலே அது போகம் கிடையாது. அது ஒரு உயர்ந்த நிலை. போகம்ங்கிறது முழவு அதிர்கிறது என்றாலே விழா. விழா என்றால் அதுக்கு வேறு டெஃபினிஷன் கொடுக்கணும். நீங்கள் 9ஆம் திருமுறையில் வருதில்லை, என்னென்ன இசைக்கருவிலாம் வாசித்தாங்கன்னு ஒரு பாட்டே இருக்குது. என்ன பாட்டு? 9ஆம் திருமுறையில் ஒரு பாடலே இருக்குது, எடுத்து படிங்க, பல்லாண்டில் இருக்குது. என்னென்ன இசைக்கருவிலாம் வாசித்தாங்க என்று ஒரு பாடல் இருக்குது. அது ஞான நிலைக்குரிய பாடல். நீங்கள் இசைக்கருவிகளையெல்லாம் எதில் கொண்டு போகணும்? ஞான நிலைக்கு கொண்டு போகணும். அதை கொண்டு போய் வினை நுகர்ச்சியில் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் கொஞ்சம் விரிச்சிங்கன்னா எங்கே போகும்னா மண்ணினில் பிறந்தாரில் போய் நிற்கும். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா. விழாதான் முழவு. விழா இல்லாமல் முழவு வராது. நம்ம தவில்காரங்களெல்லாம் எப்போ பார்க்குறோம்? கோயிலில், எல்லா கோயிலில் எல்லா நாளுமா பார்க்குறோம், விழா காலங்களை பார்க்குறோம். இசையினாலே விழா தான் நமக்கு. அந்த குழலொளி யாழொளி எல்லாமே நான் தான் சொல்ல வேண்டியிருக்குது. நானே பாடத்தையும் யோசித்து உங்கள் எல்லாத்தையும் சொன்ன டெஃபினிஷனையும் நானே யோசிக்க வேண்டியிருக்குது. குழலொளி யாழொளி கூத்தொலி என்று 9ஆம் திருமுறையில் இருக்குது. குழலொளி யாழொளி கூத்தொலி, அந்த ஒலியை அது விழாவுக்கான ஒரு அடையாளம். அது குறிப்பாக இந்த மார்கழி விழா இருக்குது பாருங்கள், மார்கழி விழாவுக்கான ஒரு குறிப்பு. அது மார்கழி விழாவுக்கு சைவத்தில் டெஃபினிஷன் வேறு, வைணவத்தில் டெஃபினிஷன் வேறு. அதில் வர்றது என்ன டெஃபினிஷன்? சைவத்தில் வர்ற குறிப்புக்காகத்தான் இந்த குழலொளி யாழொளி இதெல்லாம் வரும். ஆறார் வந்தார் ஆறார் வந்தார் அரி, அது இதில் சேர்ந்து பேரெல்லாம் வரும். அரியோடு நான்முகனும் தேரார் வீதியில் தேவர்கணாங்கள் திசை அனைத்தும் தொழுதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் 1-2 பாட்டை தவிர நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இது கேட்டதை வச்சு நான் அந்த கான்செப்டில் கொண்டு அடாப்ட் பண்ணுறேன். ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அரியோடு ஆதிரை நாள். ஆதிரை நாள் திருவாதிரை. திருவாதிரை எந்த மாதத்தில் வரும்? புரிஞ்சுட்டா இப்போ நான் எங்கே வந்தேன்னு? நான் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் தான் பின்னால் வர முடியாமல் சிரமப்படுறீங்க. இதை எடுத்துருங்க. திருவாதிரையை மையமாக கொண்டது நம்ம மார்கழி. வைணவர் மார்கழி வெறும் 1 to 30 அந்த மார்கழியோடு முடிஞ்சிடும். அதில் வர்ற விழாக்காலங்கள்லாம் கான்செப்டே கிடையாது. நமக்கு எது மையமாக இருக்கணும்? அதில் திருவாதிரை அதில் அடாப்ட் ஆனால் தான் அது மார்கழி நமக்கு. நம்ம மார்கழி எதை அடிப்படையாக கொண்டது? திருவாதிரையை அடிப்படையாக கொண்டது. திருவாதிரை அடிப்படை முதல்லலாம் அந்த 30 நாள்லாம் கிடையாதுன்னு எழுதுகிறாங்க. அருணை வடிவேல் முதலியார் எழுதுகிறார், 30 நாள்லாம் கிடையாது, திருவாதிரை நாளை அடிப்படையாக வச்சு கொண்டாடிடுவாங்கன்ட்டு. தை நோன்பு, சங்க இலக்கியத்தில் தை நோன்புன்னு பேர், நிறைய பேரோட ஒரு காலத்தில் இருந்திருக்குது அது. அப்போது அந்த ஆறார் வந்தார் அமரர்குல திருவாதிரைக்கு திருமால் வந்தாருங்கிறாரு. யார்? 9ஆம் திருமுறையில் திருப்பல்லாண்டு திருவாதிரை திருவிழாவுக்கு யார் வந்தாங்களாம்? அப்போ அன்னைக்கு மார்கழி விழா யாரை மையமாக வச்சு தான் நடந்திருக்கு? சிவனை மையமாக வச்சு தான் நடந்திருக்குது. சிவனை மையமாக வச்சு தான் மார்கழி விழா நடந்திருக்குது. இன்றைக்கு வரைக்கும் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கு இடையில் வைணவம் மார்கழியை கொண்டாடிய பிறகு சைவர்கள் கொண்டாடினார்களா, சைவம் கொண்டாடின ஒரு வைணவர்கள் கொண்டாடினாங்கிற வாதம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் உண்மை என்ன? நான் யார் தான் முதல்ல கொண்டாடினது? சைவர்கள் தான். சைவர்கள் தான் முதல்ல கொண்டாடினது. அதாவது சிவன் எனக்கு கணவனாக வரணும்னு கேட்குற மரபு சைவத்தில் கிடையாது. திருமால் எனக்கு கணவனாக வரணும்னு கேட்குற மரபு எங்கே உண்டு? வைணவத்தில் உண்டு. மதுர பாவனை அதில் உண்டு. திருமால் எனக்கு கணவனாக வரணும்னு வைணவத்தில் இருக்கிற எந்த சாமிகிட்ட கேட்கணும்? வைணவத்தில் திருமால்கிட்ட கேட்க முடியாது. எந்த சாமிகிட்ட கேட்கணும்? மகாலட்சுமிகிட்ட கேட்கணும். மகாலட்சுமிகிட்ட எப்படி கேட்க முடியும்? மகாலட்சுமிகிட்ட எப்படி கேட்க முடியும்? இது நான் சொல்லலை, அருணை வடிவேல் முதலியார் எழுதுகிறார். மகாலட்சுமிகிட்ட எப்படி கேட்க முடியும்? அப்போ அந்த வைணவ பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பார்வதியை மணலில் பொம்மை மாதிரி செஞ்சு யார்கிட்ட கேட்டிருக்காங்க? பார்வதிகிட்ட கேட்டிருக்காங்க. உங்கள் அண்ணன் தான், அவர் சகோதரர் தான், அந்த சகோதரன் எனக்கு கணவனாக வரணும்னு பெண்கள் யார்கிட்ட தான் கேட்டிருக்காங்க? அந்த எம்பாவாங்கிறதே பொம்மையாக அம்மையை செய்து வழிபடுறது தான். பண்டிதமணி அது பக்கம் பக்கமாக எழுதுகிறாரு. அந்த முன்னுரை எழுதுறதுக்கே பல நாள் ஆகும், 3 மாதம் ஆகும் அந்த முன்னுரையை பேசுகிறதுக்கு. இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு?
திருமால் எனக்கு கணவனாக வரணும் அப்படின்னு திருமால்கிட்ட கேட்க முடியாது. அப்போ வைணவத்தில் இருக்க இன்னொரு பெரிய தெய்வத்திட்ட கேட்கணும். மகாலட்சுமிகிட்ட கேட்க முடியாது. ஏன்னா மகாலட்சுமிகிட்டே உன் கணவன் எனக்கு கணவனாக வரணும்னு கேட்க முடியுமா? அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வைணவ பெண்களை யார்கிட்ட கேட்டிருக்காங்க? நீர்நிலைகளின் ஓரங்களில் போய் பார்வதி மாதிரி பொம்மை செஞ்சு அதுக்கிட்ட வேண்டியிருக்காங்க. பார்வதி கிட்ட தான் வேண்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு காலத்தில் இந்த நோன்பு என்ன நோன்பாக மட்டுமே இருந்திருக்குது? சைவ நோன்பாக மட்டுமே இருந்து பிறகு விரியும் போது அது எப்படி செஞ்சுருக்குது? சைவ வைணவ நோன்பாக விரிந்து பின்னால் எடுத்துகிட்டு வரும்போது வைணவ சைவர்கள் அளவுக்கு கம்பீரமாக அல்லது சைவர்களுக்கு மேலாக கம்பீரமாக வைணவர்கள் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பொதுவாக விழாவில் நம்மளை விட அவங்க கொஞ்சம் கம்பீரமாக செய்வாங்க. நான் ஒரு இடத்துல ஒரு கோயில் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லும்போது அப்படி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு அழகான காரணம் சொன்னார். நமக்கு நிறைய கோயில் இருக்குது, எப்படிப்பா விழா பண்ணுறது? அவங்களுக்கு கோயில் அளவாக இருக்குது, இருக்கிற கோயிலும் நல்லா பண்ணுறாங்க. நியாயமான காரணம் தான். அவங்களுக்கு நம்ம விழா செய்கிறது இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு சைவர் சொல்கிறாரு, ஏகப்பட்ட கோயில் இருக்குது, எத்தனை கோயில் தான் செய்கிறது அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா, விழாவை அவங்களும் நம்ம அளவுக்கு கம்பீரமாக என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. இவ்வளவு செய்தியை நீங்கள் இதில் உள்ளே கொண்டு வரணும். அந்த முழவுங்கிறதுல, முழவு என்பது எதில் போய் முடியும்? அந்த 9ஆம் திருமுறையை எடுத்து நீங்கள் இதில் பொருத்தினாதான் அந்த முழவுனா என்னதுன்னு புரியும். காஞ்சி புராணத்தை எடுத்து பொருத்தினாதான் கூடும் மலையாள் என்பது பொருந்தும். கூடும் மலையாள் ஆன்மாக்களோடு கூடுகிறாள், உலகத்தோடு கூடுகிறாள்னா பொருள் வேறு. யாரோடு கூடுகிறாள்? இறைவனோடு கூடுகிறாள்ங்கிறது வினை நுகர்ச்சியாக அமையாது, அது வேற. அருள் எதோடு ஒன்றுதல்? அருள் சிவத்தில் ஒன்றுதல். அருள் சிவத்தில் ஒன்றுதல் என்பது துரிய நிலை எதாக மாறுவது? ஆமாம், அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. பிறகு இன்னொரு அதில் ஒரு பெரிய ஆதாரமும் நமக்கு இருக்குது. என்ன ஆதாரம்னா, இளம்பெண்கள் நடனமாடுகிறார்கள்ங்கிறாரு. பொதுவாக நமக்கு திருமுறையில் பெண்கள் வந்தாலே அவர்கள் வினை நுகர்ச்சி பெண்கள் கிடையாது. மாணிக்க வாசகர் சொல்கிற எந்த பெண்ணும் என்ன பெண்கள் கிடையாது, மறைப்பு சக்திக்கு உட்பட்ட பெண்கள் கிடையாது. திருவம்பாவையில் வர்ற பெண்கள் எல்லாரும் மறைப்பு சக்திக்கு உட்பட்டவங்கன்னா விடிய காலம் இப்படி எந்திரிப்பாங்க. விடிய காலம் எந்திரிச்சு எழுப்புறாங்கன்னா எழுந்து வந்தவர்களும் எழுப்பப்படுபவர்களும் என்ன சக்தியிலிருந்து விடுபட்டிருக்கணும்? ஆமாம். அதனால் இதில் வர்ற பெண்களும் யாரு தான்? மறைப்பு சக்திக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. எனவே இதை போகம் என்று ஒரு பொருள் கொண்டு அதன் பின்னர் நாம் அம்மையை யாராக பார்க்கணும்? சரியகிரியை செய்து காட்டியவள், சிவத்தோடு ஒன்றியவள், மறைப்பு சக்தியிலிருந்து மாறி அருள் சக்தியாக மாறியவள். இவ்வளவும் நீங்கள் எழுதிக்கிடணும். அப்படின்னா தான் அந்த ஆசிரியர் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போக முடியும். இப்படி ஒரு புதிய பார்வையை நம்ம பார்க்கணும். அந்த பார்வை சரியாகவும் இருக்கணும். அவங்க சொன்னதும் சரியாக இருக்கும், நாம் சொல்கிறதும் எதாக இருக்கணும், சரியாக இருக்கணும். அவங்க சொன்னதை தப்புன்னு சொல்லக்கூடாது, அதை ஏற்றுக்கொண்டு சொல்லணும். இப்படி இருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லணும். தேவார பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதிக்கு போகலாம். திருவாசகத்துக்கு போவோம்.